வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தில் 3வது பாடம் ஆற்றல். இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அவைகளுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். படத்திற்கு பொருத்தமான ஆற்றலை எழுதுக. நிலையாற்றல், இயக்க ஆற்றல் அப்படின்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளது பாருங்கள், இயக்க ஆற்றல். ஒரு பந்தை எறிதல். 2வதுக்கு இயக்க ஆற்றல். 3வது நிலையாற்றல். 4வதும் நிலையாற்றல். கீழே இன்னும் 3 படங்கள் இருக்குது பாருங்கள். இதுக்கும் நம்ம எழுதியிருக்கிறோம். இயக்க ஆற்றல், இயக்க ஆற்றல், இயக்க ஆற்றல். இயக்க ஆற்றலை குறிக்கும் படத்திற்கு டிக் செய்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குதிரை படம் ஓடுற மாதிரி இருக்குது பாருங்கள், அதுவும் காற்றாலை 2த்துக்கும் நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம். தவறான இணைக்கு நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாக்கியங்களை படிக்க சொல்லுங்கள் குழந்தைகளை. இதில் தவறாக இருக்கக்கூடியது ஈனா. பறக்கும் பட்டம், நிலையாற்றல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஈனாவுக்கு நம்ம இங்கே வண்ணமிட்டிருக்கோம் பாருங்கள். அடுத்து ஆற்றல்களுக்கு ஏற்ப வகைப்படுத்துக அப்படின்ட்டு 6 கொடுத்துருக்காங்க. இதை படிக்க சொல்லுங்கள். பிரித்து கீழே கட்டத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. நிலையாற்றல், இயக்க ஆற்றல் அப்படின்ட்டு 2 வகையாக பிரிக்க சொல்லியிருக்காங்க. நாம் பிரித்து எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். நிலையாற்றல், அதில் மரத்தின் மேல் அமர்ந்துள்ள கிளி, தூங்கும் நாய், வகுப்பறையில் உள்ள மேசை. இயக்க ஆற்றல், மிதிவண்டியில் செல்லும் மாணவன், சுழலும் மின்விசிறி, காற்றில் அசையும் மரக்கிளை. காற்றாற்றலால் இயங்கும் பொருளுக்கு டிக் குறியிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த படத்துக்கு மட்டும் நம்ம டிக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளை கண்டுபிடித்து டிக் பண்ண சொல்லுங்கள். அடுத்த பக்கத்துலேயும் காற்றாற்றலால் இயங்குபவைகளுக்கு மட்டும் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். 4 படங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு படம், 2வது படம், 4வது படம், 3த்துக்கும் நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம். பின்வரும் கூற்றுக்களை படித்து சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். நம்ம கட்டத்துக்குள்ளே எழுதிட்டோம். சரி முதல்ல, 2வது தவறு, 3வது தவறு, 4வது சரி, 5வது சரி. இதை படித்து பார்த்து சரியாக தவறா அப்படின்ட்டு குழந்தைகள்கிட்ட கேளுங்க. அதுக்கு பிறகு சரியான பதிலை நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், எழுத சொல்லுங்கள். பொருள்களை அவற்றின் ஆற்றல் மூலங்களையும் இணைக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேருந்து, அதுக்கு பாருங்கள் டீசல். அடுத்து அயன் பாக்ஸ் இருக்குது, அதுக்கு கரிக்கொட்டை. அதுக்கு ஆட்டோ இருக்குது, சிஎன்ஜி. அடுத்து சூரிய ஒளியில் சமைப்பான். இதே போல் கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். படத்திற்கு தொடர்புடைய ஆற்றலை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. மேலே ப்ராக்கெட்டில் பாருங்கள், காற்றாற்றல், மின்னாற்றல், வேதியாற்றல், ஒளியாற்றல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படத்துக்கு பொருத்தமான அந்த கட்டத்துக்குள்ளே நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த கிரைண்டருக்கு மின்னாற்றல், 2வது மின்விளக்கு ஒளியாற்றல், 3வது உணவு இருக்குது வேதியாற்றல், 4வது பாய்மரக் கப்பல் காற்றாற்றல். ஒளியாற்றலின் பயன்களை பொறுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. நாம் இங்கே கோடு போட்டு இணைச்சிருக்கோம் பாருங்கள். இதே போல் பொருத்தமானதுக்கு கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். பின்வரும் சாதனங்களில் ஏற்படும் ஆற்றல் மாற்றத்தை எழுதுக. கீழே 4 படங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு மின்விசிறி இருக்குது. மின்னாற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இங்கே 2வது அயன் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுது. 3வது ஒரு லைட் இருக்குது. மின்னாற்றல் ஒளியாற்றலாக மாற்றப்படுது. டார்ச் லைட் இருக்குது. மின்னாற்றல், ஒளியாற்றல், அதுவும் ஒன்று தான். படத்தை பார்த்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த படத்தை பார்த்து கீழே கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதிலை கண்டுபிடிக்க சொல்லுங்கள். மின்னாற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றும் பொருள்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. மின்விசிறி மற்றும் சலவை இயந்திரம். மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்றும் பொருள் எது? மின்விளக்கு. மின்னாற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றும் பொருள் எது? சலவை பெட்டி. உன் வீட்டில் உள்ள மின்சாதனங்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. தொலைக்காட்சி, மின்விசிறி, குளிர்சாதன பெட்டி, மின்விளக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரிக்காக எழுதி காட்டியிருக்கிறோம்.
படத்தில் இல்லாத உனக்கு தெரிந்த மின்சாதனங்களை எழுதுக. கணினி, மின்சார அடுப்பு, மின் மோட்டார். கீழ்காணும் வரைபடத்தை உற்று நோக்கி பக்கம் எண் 43 தரப்பட்டுள்ள படங்களை எடுத்து பொருத்தமான இடத்தில் ஒட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழே நம்ம ஒட்டிட்டோம். இதே போல் பக்கம் 43வது பக்கத்தில் இந்த பிக்சர் இருக்கும். அதை எடுத்து கட் பண்ணி இயக்க ஆற்றல், அடுத்து நடுவில் இங்கே பாருங்கள் ஒளியாற்றல், மின்னாற்றல், வெப்ப ஆற்றல், இதுக்கு பொருத்தமான படங்களை சரியான இடத்துல ஒட்ட சொல்லுங்கள் குழந்தைகளை. அடுத்த பக்கம் வளர்நிறை மதிப்பீடு ஆவணம் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிழலிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுரேஷ் கிரிக்கெட் விளையாடும் போது பந்தை வீசுகிறார். அவர் வீசிய பந்து பெற்றுள்ள ஆற்றல் என்ன? இயக்க ஆற்றல். அணையில் நிலையாற்றல் எங்கே இருக்கும்? தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீரில். நீர்மின் நிலையங்களில் நீரின் இயக்க ஆற்றல் டர்பைன்களை சுழல செய்வதன் மூலம் டேஸ் கிடைக்கிறது. மின்னாற்றல். எரிபொருள்களிலிருந்து பெறப்படும் ஆற்றல் எது? வெப்ப ஆற்றல். கபிலன் பட்டம் விட சென்றான். அவனுடைய பட்டம் பறக்கவில்லை. அதற்கு காரணம் என்னவாக இருக்கக்கூடும்? போதிய அளவு காற்று வீசவில்லை. பின்வரும் கூட்டுகளுள் சரியானவை எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 கூட்டுகள் கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டுகளை படித்து பார்த்து சரியானவையை கண்டுபிடிக்க சொல்லுங்கள். இதுக்கு சரியான பதில் ஆவண்ணா இருக்குது பாருங்கள், வண்ணம் பெற்றிருக்கோம். அந்த விடை தான் சரியானது. அடுத்தது பாருங்கள், கவிதா சமைத்து கொண்டிருக்கும் போது சமையல் எரிவாயு தீர்ந்து விட்டது. அவள் தொடர்ந்து சமைக்க கீழ்காண்பவனவற்றுள் தேர்ந்தெடுக்க வேண்டிய மின்சாதனம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஈனா இருக்குது பாருங்கள், கரண்ட் அடுப்பு இருக்குது பாருங்கள், இதான் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. 8வது கேள்வி, பின் வருவனவற்றுள் ஒளியாற்றலுக்கு பொருந்தும் கூற்று எது? இந்த 4 கூற்றை படித்து பார்க்க சொல்லுங்கள். ஆவணம் இருக்குது பாருங்கள், 3வது மட்டும் சரி, இதான் சரியான பதில். 9வது கேள்வி, பின்வரும் ஆற்றல் மாற்றங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. மின்விசிறி, மின்னாற்றல், இயந்திர ஆற்றல். கீழ்காண்பவனவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. பாய்மர கப்பல், ஒளியாற்றல், இதுதான் தவறானது. அடுத்து வளரறி மதிப்பீடு ஆவண்ணா, கீழே பாருங்கள் விடைத்தாள் கொடுத்துருக்காங்க, நாம் வண்ணமிட்டிருக்கோம். இதே போல் விடைகளை சரியானதுக்கு வண்ணமிட சொல்லுங்கள்.